நான் சில பேச்சாளர்கள் பேசும்பொழுது கிடிகாரத்தை பார்ப்பாங்க, சில பேர் காலண்டரையே கொடுத்துருவாங்க. ஐயா 2-3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு சில வண்டிகளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓட்டு உதப்பாங்க, பெட்ரோல் இல்லாத வண்டியை கீழே தூக்கி போட்டு அந்த ஒரு சொட்டு பெட்ரோல் வண்டி கிளம்பிடுமா. சில பேர் கட்டி பிடிச்சி உருளுவாங்க வண்டியை தள்ளிக்கிட்டே ஓடுவாங்க, அதுக்கு வீடு வரைக்கும் ஓடிடலாம். வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க மாதிரி எங்களை மாதிரி பேச்சாளைக்கு ஃபினிஷிங் ட்ரபிள் இருக்கும். நான் கடைசியாக கூற விரும்புவது என்னவென்றால், ஆனால் விரும்பவே மாட்டான். ஏன் நீ என்னை பேசி முடிஞ்சோன்னா உலகம் அழியவா போகுது? கடைசியாக பேச விரும்புவது என்னவென்றால்னே மொக்கையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் கடிகாரத்தை சகோதரர் சகோதரியும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எத்தனை நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக முடிச்சிருவேன். அல்லது நீங்கள் குபீர்னு எந்திரிச்சாலும் முடிச்சிடுறேன். ஒரே கண்டிஷன் தான், நானாக முடித்தா டிஃபன் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களாம் எந்திரிச்சாலும் நீங்கள் தான் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஒரு 100 ரூபா செலவுக்கு நீ இருக்கிற வரைக்குமே பேசிடுறப்பா, நீங்கள் உட்காந்துடாதீங்க. நாங்கள் நீதிமன்றங்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் வேடிக்கையாக ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஒரு அம்மாவை சாட்சிக்கு கூட வந்தாங்களாம், ஒரு வயசான பாட்டியை. இந்த வக்கீல் கேட்பார்ல, அம்மா உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுமா, விசாரிக்கணும்னு. குற்றவாளி கூண்டில் நீங்கள் கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியன் அவைக்கு போனப்போ பொழுது கூட அங்கே நிற்கலைங்க, கோபமாக பாண்டியன்ட்டே போயிட்டாங்க. குற்றவாளிகளை விசாரிக்கிற இடத்தில் கண்ணகி நிற்கலை. கிட்டத்தட்ட இவளே நீதிபதியாக மாறிட்டா. அந்த வழக்கிலே தான் குற்றம் சாட்டப்பட்டவருடைய மனைவி நீதிபதியானார். நீதி சொன்னவரே குற்றவாளியாகி போய் இறந்து போனார். இந்த கேஸில் என்னென்னா, இந்த பாட்டிக்கிட்டே அம்மா உன்னை பற்றி சொல்லு, கொஞ்சம் விசாரிக்கணும்னா பிள்ளையாம். உடனே அந்த கிளவி, அது ஒரு விச கிளவி போல இருக்குது, சொல்லியிருக்கு, என்னை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது, உன்னை பற்றி சொல்லவான்னு கேட்டிருக்கு. யாரை? வக்கீலை பார்த்து. வக்கீல் சொன்னாரன், என்னை பற்றி என்ன சொல்ல போகிற, இப்போ தானப்பா நீ கோட்டையும் சூட்டையும் போட்டு வக்கீல் மாதிரி நிற்கிற, நீ சின்ன வயசுலேருந்து ஒன்று தெரியுமாப்பா, என்ன பக்கத்து வீட்டில் சொம்ப தூக்கிட்டு ஓடின வயதானடா நீ எப்படின்னு இருக்கு. பொதுவாக அந்த வக்கீல்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அவங்க சிக்கினா அவங்களோட முடிக்கப்பட்டாங்க. உடனே அவர் கேட்டார், என்னை பற்றி சொல்கிறீல்ல, எதிர்கட்சி வக்கீலை பற்றி எதுவும் தெரியுமா உனக்கு? உடனே அந்த கிளவி சொன்னித்தான், நீ ஏதாவது பரவாயில்ல சொம்பத்தான் தூக்கிட்டு ஓடனே. அவன் +2 படிக்கிறப்ப பக்கத்து வீட்டு பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துட்டுல ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த விசாரிச்சுக்கிட்ட அந்த நீதிபதி யோசிச்சார், இந்த கிளவி எவனாவது ஒரு கூறுகட்ட வக்கீல் அடுத்து திரும்பி நீதிபதி பற்றி தெரியுமான்னா நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்னே தெரியாது. டக்குன்னு சொன்னாப்புல, அப்பா கோர்ட் அர்ஜன், நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, 2 பேரையும் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. வக்கீல் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார், அப்பா உங்கள் சண்டையை உங்களோட வச்சுக்குங்க, எவனாவது ஒருத்தர் நீதிபதியை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன். அவள் என்ன சொல்லுவான்னே தெரியலை, எனக்கே என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவன் என்ன தெரிஞ்சு வச்சுருப்பான்னே தெரியலை. இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் இருக்குங்க. பராசக்தி படத்திலே கூட அந்த கோர்ட்டு சீன் சினிமாவில் கோர்ட்டு சீன் மாதிரி நிறைய பேர் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள், சினிமாவில் வர்ற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. அப்படியெல்லாம் கத்தியெல்லாம் பேச முடியாதுங்க. இவர் ஆனர் அப்படின்லாம் அங்கே கத்தினா முதல்ல வக்கீலை தூக்கி உள்ளே வச்சுருவார். அதுபோல் பெரிய சுத்தியில் வச்சு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு அடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மதுரையினுடைய வீரம் என்ன தெரியுமா? மதுரைக்காக உலகமே போராடியது. இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்த பொழுது இது வெறும் வீர விளையாட்டு மட்டுமல்ல, எங்களுடைய பண்பாட்டு சின்னம் என்பதற்காக ஒரு உலகம் வியக்கிற ஒரு யுத்தத்தை தமிழர்கள் நடத்தி இந்த ஜல்லிக்கட்டை நாம் மீட்டு வைத்திருக்கிறோம். ஏன்னா ஜல்லிக்கட்டு எத்தனை பேர் அலங்காநல்லூருக்கு பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சில ஸ்பெயின் போன்ற நாடுகள்லையும் காளையையும் மனுஷனையும் ஒரே மைதானத்தில் விடுவாங்கங்க. என்ன தெரியுமா நடக்கும்? மனிதனுடைய கையிலே ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்கும், மாடு வெறும் கொம்போடு இருக்கும். ஒரு சிகப்பு துணியை காட்டி காட்டி அந்த மாடை ஓட விட்டு கத்தியால் குத்தி ஒன்று மனிதன் சாக வேண்டும் அல்லது அந்த மாடு சாக வேண்டும். கடைசியில் அந்த செத்து போன மாட்டை சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒருபோதும் அப்படி நடந்ததே இல்லை. இந்த மாடும் மனிதனும் தோழன் வேளாண்மையை சேர்ந்து செய்வதால் அது கூட கொம்பை அல்ல, அதனுடைய திமிழை பிடித்து ஒரு விளையாட்டாகத்தான் தமிழர்கள் 2000 சங்க இலக்கியத்திலேயே நம்முடைய ஜல்லிக்கட்டு இருந்ததற்கான. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆம்பளையை தூக்கி எரியுங்க அந்த ஜல்லிக்கட்டு காலை. ஆனால் அதை வளர்த்த ஒரு பொண்ணு நின்றுச்சுன்னா கண்ணுக்குட்டி மாதிரி அது கையை காட்டினவுடனே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த இப்போலாம் குடியிருக்கிறது கீழே வைத்தியநாதபுரம். அது சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, தத்தனேரிக்கு பக்கத்தில் இருக்குது. நான் பல ஊர் சுற்றிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு நாள் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன்,
ஏன்னா வைத்தியநாதபுரம்னு சொன்னால் தெரியாதுன்னு பெரிய இடமா சொன்னால் தானே தெரியும். எங்கே போகணும்னாரு. தத்தநேரி அப்படின்னு அவர் சொன்னார். 300 ரூபா ஆகும் அப்படின்னார். நான் சொன்னேன் ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 200 ரூபா வாங்கிக்கிங்க. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, பெரிய சித்தருங்க. இல்லைண்ணே தத்தநேரி போனால் ரிட்டன் கிடைக்காதுன்னாரு. உங்களுக்கு புரியுதா? தத்தநேரிக்கு போய் இது வரைக்கும் எவனாவது ரிட்டன் ஆகிருக்கானா? அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 300 ரூபா வச்சுக்கண்ணே, நீ தத்தநேரிக்கு போனால் எவனும் திரும்ப மாட்டாங்கன்னு. தானாக எவனும் கெடமாட்டான், யாரும் தள்ளி விடாமல் கெடமாட்டான்னு சொன்னான் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. இது இந்த ஆட்டோ சித்தர் சொன்னார். எங்கள் சித்தர் ஒருத்தர் தோழர் நன்மாரன் தோழர் இருந்தார். அவர் தான் ஒரு தடவை சொன்னார், வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லையா, கோரிப்பாளையத்தில் ஆரம்பித்து தத்தநேரியில் முடிஞ்சு போயிருந்தார். கோரிப்பாளையங்கிறது என்ன? அரசு ராஜாஜி மருத்துவமனை. அங்கே ஆரம்பித்து இடையில் இருக்க ஊர் பேர் என்ன? செல்லூர். கோரிப்பாளையத்தில் ஆரம்பித்து செல்லும் வழியாக ஊர் சென்றால் தத்தநேரியில் சோழி முடிஞ்சிடும். இந்த மதுரைக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு. தூங்கா நகரம். இங்கே மதுரையில் யாராவது தூங்கி பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் தூங்குறப்ப இன்னொரு ஆள் முழிச்சிக்கிட்டு இருப்பாப்புல, இன்னொரு ஆள் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு காலத்தில் தூங்கா நகரம், நாளங்காடி, அல்லங்காடி என்று பகல்லையும் கடை உண்டு, இரவுலையும் கடை உண்டு. ஒரு காலத்தில் சிம்மக்கல்லில் மட்டும்தான் நீங்கள் பழம் இறக்க, காய்கறி இறக்க விடிய விடிய கடை இயங்கும். இப்போ சமீப காலமாக மாட்டுத்தாவணி பக்கத்தில் விடிய விடிய பிரியாணி கிடைக்குது. பிரியாணி ஒரு அற்புதமான உணவுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் சொல்லலை. ஒரு தடவை திண்டுக்கல்லுக்கு சீதாராம் யெச்சூரின்னு ஒரு பெரிய தலைவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பிரியாணி இந்தியா மாதிரி அப்படின்னார். பிரியாணிக்கு இந்தியாவுக்கு என்னையா சம்மந்தம்னா, பிரியாணியில் அரிசி இருக்கா, மசாலா பொருள்கள் இருக்கா, இறைச்சி இருக்கா, தண்ணி இருக்கா, எல்லாம் சேர்ந்தால்தான் இந்தியா. இப்படி பல பொருள்கள் சேர்ந்தால்தான் பிரியாணி. இது எல்லாம் இந்த பிரியாணி போல இந்தியாவும் இன்றைக்கென்றைக்கும் சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி மதுரையில் நாளங்காடி தூங்கா நகரம்னு பேர். இப்போ நிறைய தொழில்கள் பழைய மாதிரி இல்லை. நான் ஒரு வெளியூருக்கு போன பொழுது உங்கள் ஊர் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறீங்களே, அப்படி நைட்டெல்லாம் தூங்காமல் மதுரைக்காரங்க என்னதையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்போ சகோதரிகள் சிரிச்சிங்கல்ல. நான் சொன்னேன், மற்ற ஊருக்காரங்களுக்கு ஏதாவது தொழிற்சாலை இருக்கும், வேலைக்கு போயிடுவாங்க, விடிஞ்சால் என்ன செய்வோமோன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் இப்போ மதுரை தூங்கா நகரமாக இருக்கோ என்னமோ தெரியலைன்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே மதுரைக்கு அற்புதமான சிறப்பு உண்டு. மூதூர் என்கிற பெயர் உண்டு. விழாமணி நகரம், விழாக்கள் நிறைந்த நகரம் என்று நம்முடைய மூதூர் மதுரைக்கு உண்டு. உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சில அதிகாரிகள் சென்று நாங்கள் ஒரு ஐரோப்பியாவுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு சொன்னாங்களாம். எதுக்கு போகிறேன்னு கேட்டாராம். இல்லை, நகரங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, லண்டன் எப்படி இருக்குது, பாரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றோம்னு. காமராஜர் சொன்னாரா, நீ அங்கெல்லாம் போய் கிழிக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊர் இருக்குது, ஒரு நகரத்தை எப்படி அமைப்பது என்று அந்த ஊரை நீ போய் பார்த்தால் போதும். அது எந்த ஊருங்கயான்னு கேட்டாங்களாம். மதுரையை போய் பார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது ஒரு தாமரை முட்டு போல இருக்க, ஆடி வீதி, மாசி வீதி, ஆவணி வீதி என்று மாதங்களின் பெயராலே ஒரு தாமரைப்பூ விரிந்திருப்பது போல கட்டப்பட்ட ஒரு அழகான அற்புதமான நகரம் நம்முடைய மதுரை மாநகரம். இன்றைக்கும் மதுரை தமிழ் ஒரு வஞ்சனை இல்லாத தமிழ். எனக்கு தெரிஞ்சு தமிழில் முதல் கடி ஜோக்கு அடித்தது முருகப்பெருமான் தான். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் திருமண வீட்டில் வாழை மரத்தை கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், கட்டலைன்னா கீழே விழுந்துருவாங்க. இதுதான் இந்த பயல்கள்கிட்ட வாயை திறக்க முடியாதுங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஔவைக்கிட்ட முதல் முருகன் அடித்த கடிஜோக்கு என்னென்னா, கீழே விழுந்த நாகர்பழத்தை எடுத்து இது சுட்ட பழமா சுடாத பழமா என்பது தான் முருகன் அடித்த கடிஜோக்கு முதல்ல. அதில் ஒரு அற்புதமான இடம்ங்க, நீங்கள் திருவிளையாடல் பார்த்துருப்பீங்க. இந்த மதுரை மாநகரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் இங்கே சகோதரி சொன்னது போல், நான் பிறந்தது தஞ்சை மாவட்டம் காவிரி கரையில் என்றாலும் கூட கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வைகை கரையிலே தான் நான் குடியிருந்து வருகிறேன். மதுரைக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கும் கூட மற்ற ஊருக்கு போனால் கோரிப்பாளையம் எங்கே இருக்குது, ஆரப்பாளையம் எங்கே இருக்குன்னா அந்த இடத்திற்குத்தான் வழி சொல்வார்கள். ஆனால் ஒரு இடத்திற்கு வழி கேட்டால்
வாழ்வதற்கு வழி சொல்கிற ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அது மதுரை மட்டும்தான். இதை நான் சொல்லவில்லை, பரிபாடல் சொல்கிறது. உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த நகரத்தையெல்லாம் ஒரு தராசு தட்டிலே வைத்து மதுரை என்கிற ஒற்றை நகரத்தை மட்டும் மறு தட்டிலே வைத்தாலும் எல்லா நகரங்களையும் விட இந்த மதுரை தான் அதிகமான சிறப்புகளை பெற்றிருக்கும். இந்த தட்டுதான் கீழே எடை தாங்காமல் தாழ்ந்திருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பரிபாடல் பேசுகிறார். நான் பேசுகிற இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது ஐயன் வள்ளுவனுடைய சிலை தெரிந்தது. நான் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்த திருவள்ளுவர் மீது ஏதாவது சாயத்தை பூசிவிட முடியுமா என்று நிறைய பேர் துடிக்கிறார்கள். ஆனால் அந்த வள்ளுவன் மீது யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது. விவசாயத்தை தவிர வள்ளுவன் எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நான் சொன்னேன். அந்த வள்ளுவர் சிலை வைக்கப்பட்ட பொழுது உண்மையிலேயே இங்கே சகோதரி சொன்னது போல் நாமெல்லாம் கன்னியாகுமரி போனால் அதுவரை எங்கே போனேன் அப்படின்னா விவேகானந்தர் பாறையை பார்க்க போனேன் என்று தான் சொல்வோம். ஆனால் ஒரு பாறையை பார்க்க போனதை இப்போது யாராவது போனால் என்ன பார்த்தீர்கள் என்றால், ஒரு பாறையை பார்த்து கொண்டிருந்த தமிழ் மக்களை வள்ளுவனுடைய சிலையை பார்க்க வைத்தது உண்மையிலேயே சிறப்பு. இரண்டுமே அருகருகே இருக்கிறது. அங்கே ஞானத்தின் பெருவெள்ளம் விவேகானந்தர் தவம் செய்ததாக சொல்வார்கள். அருகிலேயே வள்ளுவன் நிறைய மின் மயானம் வந்துருச்சு, எரிவாயு மயானம் வந்துருச்சு, கட்டை வச்சு அடுக்கி. அதில் இங்கே உண்மையிலே நான் முதல்ல சொல்லிடுறேன், இன்றைக்கி பாரதியினுடைய நினைவு நாள். நானும் தோழர் லட்சுமண பெருமாளும் பேசுகிற பொழுது எங்கள் பக்கத்தில் 2 ஆண் அதிகாரிகள் அமர்ந்திருந்தால் கூட அது பாரதிக்கு செய்கிற மரியாதை அல்ல. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று 2 சகோதரிகள் அதிகாரிகளாக அமர்கிறது தான் பாரதிக்கு செய்த மிகப்பெரிய மரியாதை. ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் வாழ்வும் இந்த நாட்டிலே என்று சொன்னான் பாரதி. 3 வார்த்தை, சரி நிகர் சமானம். சரின்னாலும் ஒன்று தான், நிகர்னாலும் ஒன்று தான், சமானம்னாலும் ஒன்று தான். ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்காங்க பாரதி. ஆனால் இந்த ஆணாதிக்க மூளையிலே ஒரு முறை சொன்னால் உரைக்காது என்பதால் தான் பாரதி 3 முறை சொன்னான். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானம் என்று பாரதி சொல்லிவிட்டு போனான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த சுடுகாட்டுக்கு போனால் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, அங்கே தான் எல்லாம் ஒன்றா படுத்திருப்பாங்க.